நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. எஸ், வெல்கம் 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 கேர்ள்ஸ். நம்ம ஷோக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் உலகத்துக்கே தெரியும், பெண்கள் நின்னா எனக்கு கால் மட்டும் கிடையாது, உடம்பே வந்து வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால வந்து நீங்கள் நிற்கக்கூடாது. உங்களுக்கான அழகான இடத்துல போய் உட்காந்துருங்க. போங்க போங்க போங்க. என்ன மக்களே, பார்ப்பதற்கு மிகவும் புத்தம் புதிதாக புத்தம் பொலிவுடன் அப்படியே லைட்லாம் போட்டு கலர் கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நம்ம மக்கள் வந்து சாதாரணமாக ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனுக்கே வந்து அப்டேட் கேட்குறாங்க. ஸோ நம்ம ஷோலையும் வந்து நிறைய அப்டேட் இருக்கணும் அப்படின்றதுனால தான். ஸோ பார்க்குறதுக்கு அப்படியே சும்மா கலகலன்னு இருக்கணுமேன்ட்டு சீரியல் பல்பெல்லாம் கொட்டி வச்சு உங்கள் மனசை வந்து ரொம்ப அதிகமாக வந்து சந்தோஷப்படுத்தணுன்றதுக்காக பல செட்டப்லாம் பண்ணியிருக்கிறோம். வந்ததுலேருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன், நானே ஆடுறேன், பெண்களை நானே வந்து கூப்பிட்டுருக்கிறேன். பெண்கள் வந்ததுக்கப்புறமும் அவன் வரலன்னா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. ஏ கதிரே, உனக்கு இப்ப ஏய் எதுக்கு இந்த பாட்டு? போயிட்டா சரி 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 இரு. எதுக்கு அந்த ஸ்விம்மிங் பூல்ல இருந்து தண்ணிலாம் எடுத்துட்டு வந்த? அது காதல் கோவில ராவ ஊத்திட்டுனா தொண்டை எரிஞ்சது, தண்ணி ஊத்து. ஏய் நாயே, அதுல ஊத்துனது பெப்சி தான், அது ராவா இருந்தது, அதுக்கு தண்ணி வேறையா உனக்கு? வாழ்க்கை விஷயத்துலதான் என்ன ஏமாத்துறீங்கன்னா, சரக்கு விஷயத்துலயே என்ன இப்படி ஏமாத்திட்டீங்களேடா. ஏமாற்றுன்றது ரொம்ப இயல்பு தான். சரி, நீ என்னதான் அப்படி ஏமாந்த? என்னால முடியலடா, துக்கம், தொண்டை அடிக்குது. ராவ வேற கொஞ்சம் குடிச்சிட்டுனா. பெப்சி அது. அங்க பாரு பாரு, பின்னாடி பாரு. என்ன பின்னாடி? ஏய் என்ன இன்னைக்கு அப்படியே சும்மா டால் அடிக்கிற, வெள்ள வெள்ளையர்னு இருக்கிற? இன்னைக்கு வர கேர்ள்ஸ்ல யாராவது ஒருத்தரங்க ப்ரப்போஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்க போறேன். ரிங்கு போகுது. யாரு? ஹலோ.
ஹலோ நிவி எங்க இருக்க? சொல்லுங்க யாரு? யாரா? நிவி கதிர் பேசுறேன். கதிரா? எந்த கதிர்? எந்த கதிரா? உனக்கு எத்தனை கதிர் தெரியும்? எத்தனை கதிர் தெரியுமா? யார் நீ? யார் நீயா? நிவி விஜய் கதிர் இப்பதான் ஜில்ஜங் ஜக் ஷோல பார்த்தமே. அட லூசு நீயா? சொல்லு என்ன விஷயம்? ஓகே, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியா? மீட் பண்ணலாமா? எதுக்கு நான் மீட் பண்ண உங்களை? எதுக்கு மீட் பண்ணுமா? நிவி இப்போதான் நான் சாங்கெல்லாம் பாடி உன்னை இம்ப்ரெஸ் பண்ணேன். அது இம்ப்ரெஸ் பண்ணதில் உன்னை பிடிச்சி போய் இப்போதான் கமிட் ஆனோம். உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கதிர்லாம் சொன்னியே நிவி. டே முண்டோம், அது சும்மா ஒரு கேம் ஷோ ஃபன்னியாக அது ப்ளே பண்ணது. அதுக்கு போய் சீரியஸாக எடுத்துக்கிட்டு லூஸு மாதிரி பேசிகிட்டு இருக்க. சீ ஃபோனை வைடா லூஸு. அப்போ இதுவும் போச்சா? நம்ம ஃபீல் பண்ணுறது யாருக்கும் தெரிய வேணாம். வெரி சாரி. எனக்கு ரொம்ப சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் எல்லாரும் பாக்குறாங்கன்றதுக்காக நான் கண்ட்ரோல் பண்ணி நிக்கிறேன். இல்ல ஒரு லவ் ஃபெயிலியருக்கு ஒரு லவ் ஃபெயிலியரா? கிடைச்சதே ஒரே லவ் தான்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு 6 கேர்ள்ஸ் வந்திருக்காங்க. இதுல யாரையாச்சும் ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணி அப்படியே அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும்டா. அப்படிதான் சொல்றேன். ஓகே, கேம் போயிடலாமா? போயிடலாம். சைலண்டா இருக்கிறது வயலண்டா கேம் விளையாடுறதுக்காக தான் நினைக்கிறேன். ஸோ ஃபுல் ஃபன் ஓவர்லோட தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விளையாட போற கேம் என்னன்னா கிட்டா கிட்டா. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டா. இந்த கேம்ல என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குன்னு கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சே ஆகணும். சரியா? அதுக்கு முன்னாடி டீம் ஏல இருந்து வாணிஸ்ரீ வாங்க அண்ட் டீம் பில இருந்து சாலினி நீங்க வாங்க. I'm like a princess. Always gotta keep my head up. You can see my head down. You know what college. உங்களுக்கான இடத்துக்கு நீங்க போயிடலாம். போங்க. சரி, ஓகே. டீம் ஏல இருந்து யார் விளையாட போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் திஷா. ஆமா சத்தியமா திஷா ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கு தமிழ் வந்து ரொம்ப கம்மியா தான் தெரியும் அப்படின்னு வந்து சொன்னீங்க. நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் புரிஞ்சுதா? அச்சா அச்சா கண்டிப்பா. கண்டிப்பா பார்த்தல. வெரி குட் வெரி குட். இந்தாங்க. ஓகே 3 2 1 கிட்டா அசாம். ஓகே, ஸோ சூப்பராக வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க அசாம் லேடி. பட் மதன், நீங்கள் 80 பாயிண்ட் அடிச்சுட்டு அப்படின்னு சொல்லி தலைநகரத்தில் இருக்கீங்க. பட் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 60 தான். ஸோ அதனால வந்து 60 பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு. அந்த தலைநகரத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ டீம் ஏ அசாம்ல இருந்து வந்த திஷா 60 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. ஓகே திஷா உங்க இடத்துக்கு நீங்க போயிடலாம். டேய் 60 பாயிண்ட்க்கு இது போதும். 2 பாயிண்ட் தான் எப்படி அனுப்புறோம் தெரியுமா? இல்ல சோ டீம் பி ல இருந்து ஸ்வேதா வாங்க கண்ணு. ஸ்வேதா
ஸ்வேதா ரெடியா இருக்கீங்க? 100 பாயிண்ட்ஸ். ஸ்வேதா 3 2 1 கிட்டா ஸ்வேதா. கேம்ல இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஏ 60 பாயிண்ட் எடுத்திருந்தீங்க. நாங்க 80 பாயிண்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல லீடா இருக்கோம். ஹலோ பேசு. 60க்கு அந்தாட்டம் போட்ட 80க்கு பாத்தில டான்ஸ். அதான் மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் மகள்களுடன் ஆடுவது மிகவும் புனிதமானதுன்னு. ஆடுனீங்க, நல்லா இருந்தது. ஹலோ நீங்களும் தான் சித்தப்பா. ஓகே, ஸோ இந்த மாதிரி நிறைய என்டர்டைன்மெண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி நிறைய மூவ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கேம்ல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டீம் பி லீடா இருக்கும். இதை அப்படியே பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, கேம் முடிய வரைக்கும் நம்ம தான் லீடா இருக்கணும், நம்ம தான் வின் பண்ணணும். அதே கான்ஃபிடென்ட்டோட இருங்க. ஓகே, ஸோ டீம் ஏ வந்து யார்ப்பா வரீங்க? டீம் ஏல இருந்து லக்ஷனா வாங்க. உங்களுக்கு ரூல்ஸ் எல்லாமே தெரியும். நமக்கு முக்கியம் அந்த 100 பாயிண்ட்ஸ் தான். 100 எடுக்க முடியலனா கூட ஒரு 80 எடுத்துடணும். சரியா? எடுக்க முடியல கூட 0 எடுங்க. கீழே வந்து இவனை அடிச்சு உடைக்கிறோம். ஓகே, ரெடியா? கண்டிப்பா. ஓகே லக்ஷனா, 3 2 1 கிட்டா. இன்னும் வந்து மனம் தளர வேணாம். சரியா? அதான் தளர்ந்து போச்சா? கலந்து போச்சுதான். எங்க போச்சு? ஆனா ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, எப்பயுமே ஃபர்ஸ்ட் கேமை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. அதனால நானும் கொஞ்சம் கோவப்பட்டேன். தம்பி நீ என்னதான் தம் கட்டி பேசினாலும் உங்க பாயிண்ட் முட்டை போச்சுடா. சண்டே தானே, வீரவசனம் வேற. உர்றா ஒத்துக்கிறேன், தோல்வியை ஒத்துக்கிறேன். 0 பாயிண்ட்ஸ் தான் எடுத்துருக்கிறோம். இருந்தாலும் வந்து அடுத்த கேம்ல போக போக வந்து இதே மாதிரி 0வா எடுத்துட்டு இருந்தேன். என்னோட வாழ்த்துக்கள். என்ன வாங்குறீங்களோ அங்க போய் பாருங்க, நாங்க வாங்கி தரோம். பாத்தியாடா? டேய், என்னோட பாயிண்ட பாத்தியாடா? நீ பாத்தியா? 80 மதிப்பெண்றா. இப்ப ஆட வராங்கடா, 100 மதிப்பெண் எடுக்கிறக்க. செல்லாம போனது எத்தனா நாள்னா சொல்லி அடிக்க வராங்க நம்ம மேகனா. பாமா ஓகே, ஸோ மேகனா அவங்களோட பாயிண்ட்டை நம்ம பீட் பண்ணுறோம். ஓகே, எக்ஸ்ட்ராவாக பீட் பண்ணி ஸ்ட்ராங்காக உட்காரணும். அதுக்கு காரணம் நம்மளா தான் இருக்கணும். சரியா? அதெல்லாம் இருக்கட்டும். அது என்ன தலையில ஏதோ மேப்லாம் வரைஞ்சி வச்சிருக்கீங்க? வாட் இஸ் தட்? ஹேர் ஸ்டைல். 0 பாயிண்ட் எடுங்க. ஓகே, அந்த மேப் கூட அவங்க இல்லை. நீ பிடிச்சிக்கலாம். இங்கே ரெடியா மேகனா? 3 2 1 கிட்டா.
என்ன பேசுறது என்ன பேசுறது மறந்துட்டீங்களா? இல்ல நீங்க ஃபேஷியல்லாம் பண்ணிட்டு போய் நம்ம டீமுக்காக உழைச்சு கருவாடா தேஞ்சு உருவமா மாறி இங்க வந்து நின்று இருக்கீங்க. இருந்தாலும் 40 மதிப்பெண் நம்ம எடுத்திருக்கோம். ஓகே ஓகே. ஸோ ஹலோ பேசுங்க மதன். ஹலோ ஏதோ போகும்போது சொன்னேன் குழந்தைய மேப் இருக்குன்னு எப்போ மேப்பு கல்யாணம் வந்திருக்கு பாரா. ஹலோ ரைட்டா போய் ரைட்டு மறந்துட்டான் போல இருக்குது, வேற எதுவும் இல்லை. சரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? ரொம்ப பயமா இருந்தது. போகும்போதே தெரிஞ்சது மூஞ்சில அப்படின்னு. சரி ஓகே. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேகனா. டீம் ஏல இருந்தும் டீம் பில இருந்தும் 2 ஜீவன் அங்க போய் நிக்கிறாங்க. வாணி உயர்ந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்திருக்கீங்க. நம்ம வாணியும் அண்ட் ஷாலினி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? இதோட அது பரவாயில்ல அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா அவங்க பெயிண்ட்லாம் ஃபேஸ்ல வாங்கிட்டு நம்ம வாங்காதனால நம்ம ரொம்ப நல்லா இருக்கோம். எதுக்கு நம்ம அதை வாங்கிக்கிட்டு அப்படி ஒரு கனவு கோட்டை கட்டிட்டு இருந்திருக்காங்க போல இருக்கு. ஓகே. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சூப்பராக வந்து ஷேர் பண்ணீங்க. மறக்கவே மாட்டேங்க லைஃப்ல அந்த அளவுக்கு சூப்பராக ஷேர் பண்ணீங்க. ஓகே. ஸோ நீங்க போய் உங்க மதன் டீம் ஏ 60+A மொத்த மதிப்பெண் வாங்கி டோட்டலா டீம் ஏ 60 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஓகே. டீம் பி எவ்வளவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 80 பிளஸ் அப்புறம் ஒரு 40 120 எடுத்திருக்கோம். சூப்பர். இந்த கிட்டாவுல லீட்ல இருக்கிறது டீம் பி. இந்த சந்தோஷம் நாங்க போய் பார்ட்டி பண்றோம். யாராரோ எதுக்கோ பார்ட்டி பண்றாங்க. வின் பண்ணதுக்கு நாங்க கண்டிப்பா பார்ட்டி பண்ணணும். Awesome, fantastic, beautiful team B. டீம் ஏ அண்ட் டீம் பி 2 பேரும் Hello. வந்து விளையாடுறாங்க. Hello. டீம் பி எதுக்கு நீ ஆசம் ஃபேண்டாஸ்டிக் சொன்னேன்னு எனக்கு தெரியும்டா. ஏன்னா நாங்க தான் லீட்ல இருக்கோம். ஆமாடா. அதனால தான் நான் சொன்னேன். ஆனா அதை வச்சு மட்டும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. செகண்ட் கேம்னு ஒன்று இருக்கு, தேர்ட் கேம்னு இருக்கு. எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு வின்னர் யாருன்னு நம்ம டிசைட் பண்ண போறோம். ஸோ அந்த வகையில நம்ம செகண்ட் கேம் விளையாடுறதுக்கு ரெடி ஆயிட்டோம். உங்க மூளைக்கு மட்டும் கிடையாது, டோட்டல் பாடிக்குமே வந்து இன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் கொடுக்க போறீங்க இந்த கேம்ல. ஸோ ரெடியா? ஓகே. கேமோட நேம் என்ன சொல்லுங்க மதன்? லாஜிக் மோஜாக் பஜாக். எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லாஜிக் மோஜாக் பஜாக். லோச்சக் மோச்சக் பஜக். ஓகே. சோ டீம் ஏல இருந்து யார் வர போறாங்க மதன்? வாணி. அண்ட் டீம் பி ல இருந்து ஸ்வேதா. கம் ஹியர். ஸ்வேதா அண்ட் வாணி 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான முதல் கேள்வி இதோ. வடிவேல் சார் மண்டை மேல இருந்த எதை மறந்தாரு ரன். மதன் சொல்லுங்க. எங்களுடைய டீம் பி தான் வந்து டாங் அடிச்சாங்க. சார் கரெக்டா அவங்க பதில் சொல்லுவாங்க நான் நம்புறேன். ஸ்வேதா கண்ணு பதில் என்னடா? மண்டை மேல இருந்த கொண்டைய மறந்துட்டேன். சரியா பாத்துருமா? இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேன். ஓகே. டீம் ஏல இருந்து யார் போறீங்க? டீம் ஏல இருந்து யாருன்னா திஷா. டீம் பி ல இருந்து மேகனா. திஷா அண்ட் மேகனா உங்களுக்கான இரண்டாம் கேள்வி இதோ. செகண்ட் கொஸ்டின். மதன் அண்ட் கதிர், அதாவது எங்க 2 பேர்ல யாரு மொரட்டு சிங்கிள் ரன்? இது என்னடா மொரட்டு பாருங்க இருக்கு. நில்லுமா
நில்லு. வேணாம் அந்த இங்க நடிப்பு பாரு, அப்ப நடிச்சிடாத, எல்லாம் ஓடி வந்துருவாங்க காப்பாத்துற சாக்குல. ஓகே சார், பதில் என்ன? யூ யாரு? கதிர் கதிரா கதிர் ஒன்னு வந்து அவங்க வந்து ஒரு மகான் பெரிய சாமியார்னே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்டா முரட்டு சிங்கிளா? இப்படி எல்லாம் இருந்தா ஆமா வரது பூரா இவனே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இப்படி தான் இருக்கணும் முரட்டு சிங்கிளா. பட் கரெக்டா பதில் சொல்லி டீம் பி 50 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அப்படியே மேல வந்திருக்கேன். மொத்தம் 6 கேள்வியில் 2 கேள்வி கேட்டிருக்கோம். 2 கேள்விக்குமே வந்துட்டு டீம் பி தான் வந்து பதில் சொல்லியிருக்கு. ஸோ 100 பாயிண்ட்ஸ் அவங்க தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அடுத்த கேள்வி கேட்க போகிறேன். அண்ட் அடுத்த கேள்விக்கு யார் பதில் சொல்ல போகிறாங்கன்னா டீம் ஏல இருந்து லக்ஷனா, டீம் பில இருந்து ஷாலினி. லக்ஷா அண்ட் ஷாலினி ரெடியா இருக்கீங்களா? நீங்க ஒரு 50 பாயிண்ட் எடுத்துருங்க. ஓகே, உங்களுக்கான 3ஆம் கேள்வி இதோ. 3rd கொஸ்டின். ஒரு யானை 6 மாசமா இருக்கு. ஒரு மாடு 5 மாசமா இருக்கு. இது ரெண்டுத்துல எது முதல்ல குட்டி போடும்? ஓகே சார், பதில் என்ன? Question repeat. இல்ல ஊந்ததுல மறந்துட்டேன். ஊந்ததுலையா? ஊஞ்சல்ல மாட்டிக்கியா? ஊந்ததுல மறந்துச்சாண்டா அந்த பொண்ணு. ஓகேம்மா, ஒன்னும் ரிப்பீட் பண்றோம், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு யானை 6 மாசமா இருக்கு. ஒரு மாடு 5 மாசமா இருக்கு. இது ரெண்டுத்துல எது முதல்ல குட்டி போடும்? யானை. ஏய் என்ன 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 இல்ல, என்ன யானை இல்லன்னு சொல்ல வந்தேன். ஆ? யானை இல்லன்னு சொல்ல நீ வந்தேன். கண்டஸ்டன்ட்டே இல்ல ஃபர்ஸ்ட். மாத்தி கூப்பிட்டு பண்ணிட்டாங்க போல இருக்கு. ஏ டீம் மாடா? ஆமா நான் மாடுதான், எருமை மாடு நான். கொஸ்டின் உனக்கு புரிஞ்சுதா? புரியாதனால தான் கேட்குறேன், சொல்லு. யானையும் மாடும் தான் கொஸ்டின், சரியா? ஆனா ரெண்டும் முதல்ல குட்டி போடாதடா. இது மாடு வந்து கண்ணு குட்டி போடும், யானை வந்து யானை குட்டி தாண்டா போடும். எப்படா முதல்ல குட்டி போடும்? கிராஸ் ஆச்சுன்னா போடும். இவனை மாதிரி இருந்தா இவன் அதுக்கு தான் ட்ரை பண்றான் போல. இதுக்கு நான் வந்து பதில் சொல்ல விரும்பல. பட் இருந்தாலும் டீம் ஏ அண்ட் டீம் பி ரொம்ப அருமையா விளையாண்டு ரொம்ப அருமையா பதில் சொல்லி 2 பேருமே வந்து இந்த இன்டெலிஜென்ட்டான கொஸ்டின் எங்களால கேட்க முடியுன்றது தெரிஞ்சு கூட நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டா பதில் சொல்லி 2 பேருமே முட்டை தான் எடுத்திருக்கீங்க. ஸோ 2 டீமுக்கே வந்து பாயிண்ட்ஸ் கிடையாது. அண்ட் அடுத்த கேள்விக்கு டீம் ஏல இருந்து யார் பதில் சொல்ல போறீங்கன்னா வாணி. அண்ட் டீம் பில இருந்து ஸ்வேதா. ஸ்வேதா அண்ட் வாணி 2 பேரும் ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான அடுத்த கேள்வி. நண்பன் படத்துல வர நம்ம இளைய தளபதி விஜய் பேர் என்ன? ரன். கமான் கமான் கமான். வாணி சி வாணி போடி. ஸ்வேதா அங்கே தியானம் பண்றீங்களா? யோசிச்சுட்டு இருக்கீங்களா? சேர் எடுத்துட்டு வரட்டுமா? உட்கார்ந்து யோசிங்க. ஓடுமா? 3 2 1 சூப்பர் ஸ்வேதா. ஏமா கொஸ்டினுக்கு பதில் சொல்லணும்னா டாங் அடிக்கணும், தூக்கி அடிக்கிற. நீ என்ன கேப்டன் சார் ஃபேனா? இல்ல நான் சிம்பு ஃபேன். வீட்ல எது கச்சாலும் தூக்கி அடிச்சிரு அப்படிதான். அப்பப்போ 2 பேருமே இப்ப டாங் அடிக்கல. பதில் தெரியுமா 2 பேருக்கும்? எனக்கு கொஞ்சம் 2 தெரியும். பேருமே தெரியுமா? Doubt. கொஞ்சம் தெரியும்னா இவ்வளவு இருக்குமா? டீம் ஏக்கு தெரியுது போலயே. சொல்லுங்க பதில் என்ன? பைந்தமிழ் பைந்தமிழ், ஐந்தமிழ், செந்தமிழ், முத்தமிழ். பாரி பேர் மட்டும் சொல்லு. மா பேர் என்ன? அந்த படத்துல அவரோட ஒரிஜினல் பேர் என்ன? அந்த படத்துல கடைசியில தான் சொல்லுவாங்க அந்த பேர் என்னன்னு. அதை வந்து ரிவீல் பண்ணும். ஒரிஜினல் பேர் விஜய். ஒரிஜினல் பேர் விஜய். வா யாருமே அறியாதோ. இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக கேட்ட கேள்வியை மாத்தி டேய் பேசாத பேசாத. பஞ்சமிழ் பாரி வந்து. ஏய் இத புடி மேல மேல கை தட்டாத, தயவு செய்து கை தட்டாத. பாக்குறவங்களும் அவ்வளவு கடுப்பாவாங்க. தளபதி படம் நண்பன்
அதில் அவருக்கு வந்து 2 பேரோட நடிச்சிருப்பாரு. உண்மையான பேர் என்ன வந்து கொசக்சி பசப்புகள். ஆனால் அதில் வந்து பஞ்சவன் பாரிவேந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே தெரியும். அது அப்படியே 2 பேர் போட்டு குழப்பி கெடுத்துட்டீங்க. கரெக்டாகவே சொல்லல. சொல்லட்டுமா, அதுல அவரோட ஒரிஜினல் பேரு விஜய் சார். உன் டீம் தான் அந்த அடிச்சிட்டு போயிட்டு. ஒரிஜினல் பேரு எனக்கு தெரியாதா? ஸோ 2 பேருமே கரெக்டான பதில் சொல்லாததுனால இந்த கொஸ்டின் பாஸ் ஆயிடுது. ஸோ நம்ம அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு டீம் ஏல இருந்து யார் பதில் சொல்ல போறாங்கன்னா தசாம் திஷா அண்ட் பி டீம்ல இருந்து மேக்னா. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்கிப் ஆயிருச்சு. அதனால வந்து நோ மார்க்ஸ். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க, பாயிண்ட்ஸ் எடுக்கணும். ஓகே, ரெடியா? ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, நான் இப்போ ஒரு சீனை நடிச்சு காட்டுவேன். நடிச்சு காட்டினதுக்கப்புறம் நான் சொல்லுவேன். அது என்ன சீனு என்ன படம்ன்றது நீங்க சொல்லணும். சரியா? புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் குடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ண மூணா கனவுல வேற யார் வருவா? நீதானே? நீ வந்து புடிமா அந்த பொண்ணு. சரி, நீங்க டாங்கே அடிக்க வேணாம். நாங்களும் கீழே இறங்கி வந்துடுறோம். பதில் யாருக்கு தெரியுமா? பருத்தி வீரன். வலிக்குதுடா, நீலாம் இப்படி பண்ணாதடா, ப்ளீஸ்ரா. ஓகே, ஸோ இந்த லஜக் மஜக் பஜக் இந்த ரவுண்டில் வந்து டீம் ஏ அண்ட் டீம் பி 2 பேருமே வந்து சிறப்பாக வந்து விளையாண்டிங்க. டோட்டலாக பார்க்கும்போது டீம் பி 150 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க அண்ட் டீம் ஏ ஸோ இந்த ரவுண்டில் வின் பண்ணது டீம் பி. எஸ், இதே சந்தோஷத்தோட நாங்கள் போய் ஜாலியாக பார்ட்டி பண்ணுவோம். இவங்க போய் மூலையில் அழுவாங்க. நீங்களும் ஜாலியாக பார்ட்டி பண்ணுங்க. கண்டிப்பாக டீம் பி தான் வின் பண்ணும். ப்ரே பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டுமே வந்து சிறப்பாக போச்சு. அந்த 2 ரவுண்ட்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெலிஜென்ட்டாக ஜென்டில்மேன் டீம் பி தான் லீடில் இருக்காங்க. எஸ், அதை ஒத்துக்கிறேன். ஒத்துக்குதான் ஆகணும். அதே ஒத்துக்கிறேன். கடந்த 2 கேம்லேயும் வந்து டீம் ஏ ரொம்ப சொல்கிறதுக்கே நம்ம முடியல. பட் இருந்தாலும் நம்ம டீம் தான் சொல்லி தான் ஆகணும். ஏதோ விளையாட ட்ரை பண்ணி நம்ம எடுத்துருக்கிற பாயிண்ட்லாம் வெளியே சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு எடுத்திருக்கோம். லீடில் இருக்கிறது வந்து டீம் பி தான். பட் இருந்தாலும் இன்னைக்கு வின்னர் யாருன்றதை டிசைட் பண்ண போகிறது இந்த கடைசி கேம் தான். அந்த கடைசி கேம் ஏன் அப்படின்னா இதில் நிறைய பாயிண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி 2 பேர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அவங்க யாருன்றதை நான் இதுல தெரிஞ்சிச்சு நீங்க எந்த ஃபார்ம்ல இருக்கீங்கன்னு. அங்கேயே இருங்க. சரி, ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி ரெடி ஆயிட்டீங்களா? அதுக்கு முன்னாடி இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சாகணும் இல்லையா? நீங்கள் அங்கே போனால் தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, டீம் ஏ அண்ட் டீம் பி 2 டீமுமே வந்து ரெடியா இருக்கீங்க. ஸோ இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இதை பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Time starts now.
என்ன நடக்குதுங்க? கார்த்தி நீ இறங்கி கார்த்தி. என்ன பண்ண போறா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? வெறுப்பேத்தாத. வந்துட்டாயா வந்துட்டாயா. கார்த்தி ஹெல்ப் பண்ணு. நல்ல பார்ட்னர்ஷிப். இப்படியே மெயின்டைன் பண்ணி ஓட்டுங்க. டாய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறா. என்ன சொல்ற? உருட்டி விட்டு கார்த்தி கமல் கார்த்தி ஹெல்ப் பண்ணு கார்த்தி அவங்களுக்கு. இன்னும் போகலையா? பாபாவளைய பார்த்துட்டு வந்துட்டாங்க. மொகரே பாரு மொகரே. ஏய் கூட்டிட்டு போடா. போ. ஏய் அவன் பண்ற மாதிரி பண்றான். நீ ஏதோ உருளைக்கிழங்கு நாளி தள்ளுற மாதிரி தள்ளி. டேய் கலவரியோட அடிக்காத. பின்னாடி ஒரு ஆரஞ்சு கலர் பால் இருக்கு. ஆட்ரா. This is Drunken Monkey style. வாடா. ஜில்லு வெரி குட் ஜில்லு. கொஞ்சம் அடி வாங்கிட்டான். உனத்துல தங்கம்டா. எட்டுவாதிகளுக்குள்ள ஓடி போய் முடியல. கார்த்தி வா. இங்க பாருடா. தீரிய என்ன அது திடீர்னு ஈரப்பழம் வாங்குற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா? தம்பி இப்ப சந்தோஷம் தானே?
இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாது. ஓகே, எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த லாஸ்ட் ரவுண்ட்ல டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பா வந்து விளையாண்டீங்க. ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்தீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருந்தது. பல தடைகளையும் தாண்டி டீம் ஏல இருந்து வாணிஸ்ரீ மட்டும்தான் ஏறி ஒரு ஃபிளாக் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. பட் டீம் பி யாருமே மேலே ஏறல. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஸ்வேதா நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணீங்க, மேலே போயிருவீங்கன்னு நான் நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்து அவங்களால ஏற முடியல. பரவாயில்ல. பட் இந்த ரவுண்டில் எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமாங்க ரவுண்டில் வின் பண்ணது டீம் ஏ. ஓவராலா ஸ்கோர் என்னன்னு பார்க்கும்போது டீம் பி ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 120, செகண்ட் ரவுண்ட்ல 150, லாஸ்ட் ரவுண்ட்ல பெரிய முட்டை எடுத்திருக்காங்க. டோட்டலா 270 எடுத்திருக்காங்க. அண்ட் டீம் ஏ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 60, செகண்ட் ரவுண்ட்ல 50, அண்ட் தேர்ட் ரவுண்ட்ல 1 கோடி எடுத்து 200 எடுத்து 310 எடுத்து இன்னைக்கு வினர் யாருன்னா மை டீம் ஏ. ஓகே மதன், இந்த வாரம் வந்து சிறப்பாக விளையாண்டாங்க இல்லையா? நம்ம ஷோக்கு வரவங்களை நம்ம வெறுங்கையோடு அனுப்ப மாட்டோம். கிஃப்ட்ஸ் அப்படியே அள்ளி கொடுப்போம். பாயிண்ட்ஸ் எப்படி கொடுக்குறோம் அந்த மாதிரி. ஸோ இந்த வாரம் யார் யாருக்கு என்னென்ன கிஃப்ட்ஸ்லாம் போக போகுது? ஃபர்ஸ்ட் என்னன்னா என்டர்டெய்னர் ஆஃப் த டே வந்து நாங்கள் கொடுப்போம். அதுக்கு வந்து நம்ம ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் இந்த அழகான கலர் டிவி தான். ஆனால் இன்னைக்கு வந்துட்டு யாரும் அந்த அளவுக்கு ஆஹா ஓவன்லாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனால் இந்த டிவி இன்னைக்கு யாருக்கா கொடுத்தே ஆகணுன்றதுக்காக கொடுக்குறோம். ஜெப்ரானிக்ஸ் வழங்கும் ஒரு அழகான எல்இடி டிவி பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஆஃப் த டே கோஸ் டு டீம் ஏல இருக்கிற வாணி. அடுத்தபடியாக இன்னைக்கு வின்னருக்கு ஒரு அழகான பரிசு இருக்கு. அது என்னன்னா பார்பர் ஷாப் வழங்கும் ஒரு அழகான கிஃப்ட் ஹேம்பர் வின்னிங் டீம்ல இருக்க ரன்னர் நாங்களும் வின்னர் மாதிரி தான். அதனால அண்டர்டேட்ஸ் வழங்கும் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். எல்லாருக்குமே கிஃப்ட் கொடுத்தாச்சு. இன்னைக்கு கடையை சாத்திட்டு நாங்க 2 பேரும் கிளம்ப போறோம். ஆமா, எல்லாரும் நீங்களும் தயாரா இருக்கிறீங்க. போய் சாப்பிட்டு தூங்குங்க. இதே மாதிரி சூப்பரா ஃபன்னா அடுத்த வாரம் வந்து சந்திக்கிறோம். until then டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது இது உங்க கதிர், இது உங்க மதன். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லு ஜங்கு